الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் பக்ரா முன்னதாகவே நாம் ஒரு முன்னுரையை நாம் கொடுத்தோம். சூரத்துல் பக்ராவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுக்கான சிறப்புகளை ஏராளமாக சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சில ஹதீதுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியில் இப்பொழுது பரிமாறிக்கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, உங்கள் இல்லங்களை, நீங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளை சவக்குழிகளாக மாற்றி விடாதீர்கள். சவக்குழின்னா கபர்ஸ்தான், கபர்கள் அடக்கம் செய்யப்படுகிறது, இறந்து போனவர்களை அடக்கம் செய்கின்ற இல்லங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு சந்தேகம், கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இல்லங்கள் எப்படி, இல்லங்கள்ல போய் என்ன சவக்குழின்னா என்ன விளங்கலையே, யாரும் அடக்கம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த இல்லத்திலே சூரத்துல் பக்ரா ஓதப்படவில்லையோ அந்த இல்லம் சவக்குழிக்கு சமமானதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சூரத்துல் பக்ராவுடைய அந்த சிறப்பை இப்படி சொல்றாங்க, அந்த இல்லத்திலே தொடர்ந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது ஓதப்படலே அப்படின்னு சொன்னா, சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, அது ஓதப்படவில்லை என்று சொன்னால் அந்த இல்லத்திலே ஷைத்தான் உள்ளே குடிகொள்ள ஆரம்பித்து விடுகிறான். ஷைத்தான் உள்ள குடியிருக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னவாக ஆகிவிடும்? ஷைத்தான் எதை வழிகாட்டுகிறானோ அந்த வழியில நீங்கள் சென்று விடுவீர்கள். இறுதியிலே ஒரு கபர்ஸ்தானுக்கு கூட லாய்க்கில்லாத இடமாக உங்களை இல்லமாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. முஸ்லிமுடைய கிரந்தத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்னத் அஹ்மது, திர்மிதி, இன்னும் இது போன்ற நசா, இது போன்ற ஹதீஸுடைய கிரந்தங்களையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போன்று மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு திமிழ் இருக்கிறது. இப்ப மாட்டுக்கு, காளை மாட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா காளை மாட்டுல வர ஒரு திமிழ் இருக்கும், ஒட்டகத்துக்கு பார்த்தா அது ஒரு திமிழ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு திமிழ் என்று சொல்லி அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த குர்ஆனுக்கு, உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற இந்த குர்ஆனுக்கு திமிழ் என்று சொன்னால் அது சூரத்துல் பக்ராவாக இருக்கிறது. சூரத்துல் பக்ரா அந்த அத்தியாயம் தான் அது திமிழாக இருக்கிறது. அந்த திமிழை, அந்த சூரத்துல் பக்ராவை தங்கள் இல்லங்களிலே ஓர் இரவு யாரேனும் ஒருவர் ஓதுவார் என்று சொன்னார், ஒரு நைட்டு உட்கார்ந்து ஓதுறார் சூரத்துல் பக்ராவை, அலிஃப் லாம் மீம்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா ஃபன்சூர்னா அலல் கோவில் காஃபிரின்னு சொல்லி கொண்டு போய் முடிக்கிறார். 3ஆவது ஜுஸை போய் முடியுது. அப்படி உட்கார்ந்து ஒருத்தர் ஓதி முடித்தார் என்று சொன்னால், ஒரே ஒரு இரவு ஓதுனார், 3 நாளைக்கு அந்த இல்லத்திலே ஷைத்தான் உள்ளே நுழைவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த சூரத்துல் பக்ராவிற்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இல்லங்களிலே அது ஓதப்பட வேண்டும் என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாம் மேல சொன்ன இந்த செய்தி ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தபரானிலையும் அதே போல இப்னு ஹிப்பான்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போன்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவித்து தருகிற இன்னொரு செய்தி, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு பெருங்கொண்ட படை தயார் செய்யறாங்க. ஒரு இடத்துக்கு போர் செய்ய போகணும், போருக்கு அறிவிச்சாங்க. ஒரு பெருங்கொண்ட படை தயாரானது. இப்ப அந்த படைக்கு யாரு தளபதியாக நியமிப்பது ஒரு ஆலோசனை பண்றாங்க. இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க
இளைஞர்களை, நல்ல திடகாத்திரமான இளைஞர்களை ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. இங்க வாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து என்ன தெரியும், உங்களுக்கு குர்ஆனிலிருந்து என்னென்ன அத்தியாயங்கள் தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு என்னென்ன அத்தியாயம் தெரியும். வரிசையா வர்றவங்கெல்லாம் தனக்கு தெரிந்த அத்தியாயங்களை சொல்லுகிறார்கள். அந்த நேரத்துல இன்னொரு இளைஞர் வருகிறார். அந்த இளைஞர் வந்த நேரத்துல அவர் சொல்லுகிறார் எனக்கு என்னென்ன அத்தியாயங்கள் தெரியும், சூரத்துல் பக்ராவும் தெரியும் என்று சொல்லி அவர் அதிலே குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மூத்தவர்கள் எல்லாம் இருக்க, படையை பற்றி நன்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய, நுட்பமான அறிவு இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சிறிய வயதான இளைஞர் ஒருவரை அல் பக்ரா அத்தியாயம் தனக்கு தெரியும் என்று சொன்னதற்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க தான் இந்த படைக்கு தளபதி, போங்க அனுப்பி சொல்லிடுறோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்கிற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல, திருமிதியில, நசாயில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆக ஒரு படை தளபதியை கூட தேர்ந்தெடுக்கிற பொழுது சூரத்துல் பக்ராவை அவர் அறிந்திருக்கிறார் என்கிறதை பார்க்கிறாங்க. ஏன்னா சூரத்துல் பக்ராவில நாம ஏற்கனவே சொன்னோம், பல்துறை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அங்கே பேசப்பட்டு இருக்கிறது. குடும்பவியலில் தொடங்கி பல்துறை சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, வரைமுறையில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே முன்னுரையிலே சொன்னோம். அதை தெரிந்திருக்க பட்சத்திலே எப்படி நடந்து கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்ந்து ஒரு இளைஞரை தளபதியாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைக்கு தளபதியாக அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனை ஓதி வாருங்கள். குர்ஆனை நீங்க தொடர்ந்து ஓதுங்க. குர்ஆன் எந்த பகுதியாவது தொடர்ந்து ஓதுங்க. அப்படி ஓதி வாருங்கள். ஏன்னு சொன்னா குர்ஆனை ஓதி வருபவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே அது பரிந்துரை செய்யும். நாளைக்கு மறுமைக்கு போன பாடு இந்த குர்ஆன் என்ன செய்யணும்னு சொன்னா, எப்பா அல்லாஹ் ரப்பு கிட்ட போய், ரப்பே உன்னுடைய குர்ஆனை இந்த அடியான் ஓதிக்கொண்டே இருந்தான், என்ன செய்யணும்னா அவர் ரப்பிட்ட போய் ஒரு பாவங்கள் செய்திருந்தால் கூட மன்னித்து விடு ரப்பே என்று இந்த குர்ஆன் அங்கே மன்றாடும், பரிந்துரை செய்யும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவும் அதே போன்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆல இம்ரான் அத்தியாயமும் இந்த இரண்டும் ஒளி விளக்குகளாக இருக்கிறது. அல் பக்ராவும் ஆல இம்ரானும் இந்த ரெண்டும் ஒளி விளக்குகளாக இருக்கிறது. நாளை மறுமையிலே இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே செல்லும். எனவே குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குறிப்பாக சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னும் அந்த சூரத்துல் பக்ரா இருக்கிறதே அது மேகங்களை போன்று வரும். அப்படியே சில நேரங்களிலே கரும் மேகங்கள், மழை மேகங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த மழை மேகங்களை போன்று அப்படியே வரும். இன்னும் சில நேரங்களிலே சிறிய சிறிய பறவைகளுடைய கூட்டங்களை போன்று வரும். சில நேரங்கள் நம்ம வானத்துல பார்ப்போம், பறவைகள் கூட்டம் அப்படியே அழகா அப்படியே பறக்கும் பாருங்க. அது போன்று இந்த சூரத்துல் பக்ரா மேகங்களாக வரும், இல்லைன்னு சொன்னா பறவை கூட்டங்களாக அப்படியே வந்து மகிழ்விப்பதோடு இவருக்கு என்ன செய்யும்னு சொன்னா இவரை வழிநடத்தி செல்லும், இறைவனிடத்திலேயும் என்ன செய்யும்னு சொன்னா பரிந்துரை செய்யும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, எனவே உங்களுக்கு இழப்பை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் இழப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவை நீங்க என்ன செய்யுங்க என்று சொன்னா நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதுனீங்க என்று சொன்னா சூனியத்தை கூட தடுக்கக்கூடிய அது சூனியத்திற்கக்கூடிய பவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவர் இந்த சூரத்துல் பக்ராவுக்கு இருக்கிறது. அதை கூட இந்த சூரத்துல் பக்ரா என்ன செய்யணும்னு சொன்னா சூனியத்தை வேலை செய்யாமல் தடை செய்யும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அறிவிப்பாளர் அபு உபாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதே போல முஸ்னத் அஹ்மதுலயும் நாம் மேற்சொன்ன இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக பார்ப்போம். இது போல இன்னும் ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் பக்ராவிற்கான
சிறப்புகளாக சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அந்த சூரத்துல் பக்ராவை தினம் தினம் ஓதக்கூடிய நமது இல்லங்களிலே ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.